ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி முட்டை எதுவுமே சேர்க்காம பால் மட்டும் பயன்படுத்தி ரொம்பவே சாஃப்டான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சிம்பிளான புட்டிங் ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 1 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பசும்பால் கிடச்சா நீங்கள் அதிலே செய்யலாம். ரொம்பவே ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ நான் இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது ஒரு 125 கிராம் இருக்கும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை நம்ம மிதமான சூட்டில் வச்சு தான் செய்யணும். அப்போ தான் நமக்கு பால் அடி பிடிக்காது. பாலை நம்ம அடுப்பில் வச்ச உடனேயே நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம பால் சேர்த்த டைம்லேருந்தே கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு கார்ன்ஃப்ளவர் கட்டியாகாது. இப்போ நமக்கு கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம இன்னுமே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டுக்கு நல்லாவே கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம பாலை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் கட்டிப்படாமல் வரும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கட்டியாகட்டும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சமே நல்லா கட்டியாகட்டும். இந்த மில்க் புட்டிங் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. ஈஸியாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பால் சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு பால் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு கேக் பேனில் ஆயில் இல்லைனா நெய் தடவி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டிங்கை சேர்த்துக்கலாம். இதை நம்ம சின்ன சின்ன பவுலில் கூட சேர்த்து செய்யலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா மேலே ஒரு ஸ்பூனால் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே லெவலில் ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்தாலே போதும், நமக்கு தயாராகிடும். அவ்வளவுதான், சிம்பிளான மில்க் புட்டிங் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். வீட்டில் பால் குடிக்காத குழந்தைங்க கூட நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.